ஹாய், ஹலோ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக உயரிய பதவி வகிக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு அழைக்கப்படுகிற குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருடைய மாத சம்பளம் எவ்வளவு? இந்திய அரசால் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவங்களுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000. இந்திய குடியரசுத் தலைவருடைய சம்பளம் ரூ. 5,00,000. இதுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு மருத்துவம், பயணம் இதுல இதர படிகளும் இருக்கிறது. அடுத்து 2வது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய துணை குடியரசுத் தலைவர். இவங்களுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4,00,000 இவங்களுடைய சேலரி. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். இந்திய பாராளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கிறது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. இந்த அவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு ஓய்வூதியம் இருக்கு. ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசிடமிருந்து ரூ. 1,50,000 மாத ஓய்வூதியமாக கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1,50,000 ஓய்வூதியமா அவங்க 2 பேருக்கும் கிடைக்கப்படுகிறது. இதுக்கு அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர். கவர்னர் தான் ஒரு மாநிலத்தின் மிக உயரிய பதவி வகிக்கக்கூடியவர். இந்த கவர்னருடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3,50,000. இது போக அவங்களுக்கு என்ன மாதிரியான அலோன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜ்பவன் இதுதான் கவர்னருடைய மாளிகை. அவங்களுக்கு ராஜ்பவன் அப்படிங்கிற ஒரு சொந்த ஒரு மாளிகைய இந்திய அரசிடமிருந்து கொடுக்கப்படுகிறது. ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக அவங்களுக்கும் இதர படிகள்லாம் இருக்கிறது. பயணம், மருத்துவம் இதை பொறுத்தவரை. இதுக்கு அடுத்தது நம்ம 3வதா யார பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது கவர்னர் பார்த்துட்டோம். இப்போ பிரதம மந்திரி. பிரதம மந்திரி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பிரதம மந்திரியோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,60,60,000 2,80,000 வரைக்கும் அவங்களுடைய சம்பளம் இருக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இதுக்கு அடுத்து நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர்கள் வாங்கக்கூடிய சம்பளம். அதிக சம்பளம் வாங்கக்கூடிய முதல்வர் யார்? குறைவான சம்பளம் வாங்கக்கூடிய முதல்வர் யார்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய முதல்வர் தெலுங்கானா முதல்வர். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,00,000. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சம்பளம் அதிகமா வாங்கக்கூடிய முதல்வர் தெலுங்கானா முதல்வர் தான். மிக குறைவான சம்பளம் வாங்கக்கூடிய முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா முதல்வர். இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க. 1,05,000 சம்பளம் வாங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதல்வர் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,05,000. இது போல உத்தரப்பிரதேசம், கேரளா இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சம்பளம் வேறுபடும். மாநிலத்தை பொறுத்து மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வருவாயை பொறுத்து சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது. இது போல இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதல்வருக்கு ஒவ்வொரு சம்பளம் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.